ஏதாவது ஒரு நிலையில அதிக தூரம் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டா, உங்களால கால் வலியினால அந்த தூரத்த நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? குறிப்பா சொல்லணும்னா, நம்ம கோவில்லயோ, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போவோம். இல்ல பஸ் ஸ்டாண்டோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷனோ, இல்ல ஏர்போர்ட்டோ, ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அடுத்த இடத்துக்கு போகணுன்ற சிச்சுவேஷன் வர இடங்கள் எல்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, கால் வலியினால நடக்க முடியாது அப்படின்றது. சோ அந்த மாரி நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அத மாத்தி கால் வலி இல்லாம நீங்களும் அதிக தூரம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதோட ஏன் உங்களுக்கு அதிக தூரம் நடக்கும்போது கால் வலிக்குது அப்படின்றதையும் நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதிக தூரம் நடக்கிறோம் அப்படின்னா கால்கள் பயங்கரமா வலிக்கிறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் உங்க தசைகள் நீங்க நடக்கிறதுக்கு ரெடியா இல்லாம இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்தே டிராவல் பண்ணி போவோம். டக்குனு இறங்கின உடனே நிறைய தூரம் நடக்கணும்னா நம்ம மசில்ஸ் அதுக்கு ரெடியா இருக்காது. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ எக்ஸசைஸுமே பண்ணல அப்படின்னாலுமே உங்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க அதே மாதிரி நடக்கிற பழக்கமும் இல்லாம இருக்கும்போது திடீர்னு அதிக தூரம் நடக்கும் போதுமே உங்க தசைகள் அதுக்கு ரெடியா இருக்காது. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? சிம்பிளா ஒரு சில எக்ஸசைசஸ் ஆன் ஸ்பாட்ல நீங்க பண்ணீங்கனாலே போதும். அதாவது ஒரு 2 நிமிஷம் பண்ணா போதும். உங்க தசைகளை நீங்க ரெடி பண்ணிடலாம் நடக்கிறதுக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் இப்ப அடுத்து சொல்றேன். அடுத்து 2வது காரணம் நம்ம மூட்டு தேய்மானம். ஸோ மூட்டு தேய்மானம் இல்ல இடுப்பு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கும்போது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க அதிக நேரம் உட்காந்தே வேலை பாக்குறீங்க அப்படின்னா கூட நம்மளோட இடுப்புல இருக்க இந்த ஹிப் ஃபிளெக்சர்ஸ் எல்லாம் டைட் பண்ணி நம்ம முதுக இப்படி வளைச்சிரும். ஸோ நம்ம இப்படி நடக்கும்போது ஈஸியா காலை எடுத்து வச்சு நடக்க முடியாது. ஸோ ரொம்ப காலை தூக்கி தூக்கி வச்சு நடக்கும் போதும் மூட்டு இடுப்புல இறுக்கமா இருக்கும் போதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம காலையை எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். இதுல அதிக எனர்ஜி செலவாகும். அதே மாதிரி அந்த மசில்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாததுனால ஜாயிண்ட்டுக்குமே அதிக அளவு லோடு போயிட்டு நமக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் வர்றது கூட காரணங்கள் இருக்கு. 3வது முக்கியமான காரணம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், பேலன்ஸ் இஷ்யூ. அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னாலே நம்மளால ஒரு கம்ஃபர்டபுளா ஈஸியா சுதந்திரமா நடக்க முடியாது. ஏன்னா காலை தூக்கி வைக்கும்போது தடுமாறுற மாதிரி இருக்கும், கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். யாரையாவது பிடிச்சிக்கிட்டா கம்ஃபர்டபுளா நடக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் குறைவா இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். இதை நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால்ல உங்களால எத்தனை செகண்ட் நிக்க முடியுதுன்னு பாருங்க. 10 செகண்டுக்கு மேல நின்னுட்டீங்கன்னா ஓரளவு நீங்க சமாளிச்சிட முடியும். 10 செகண்ட் கூட நிக்க முடியலன்னா உங்க பேலன்ஸ் ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா அதை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் மாத்தி நீங்களும் அதிக தூரம் கால்வலி இல்லாம நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நோட் பண்ணி சரியா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதிக தூரம் நடக்க முடியும். சரி வாங்க அந்த எக்ஸசைசஸ் என்னென்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துலாம். எக்ஸசைசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க 50 வயதுக்கு மேற்பட்டவர் இல்ல 60 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலை பலமா வச்சுக்க வேண்டியது தேவை அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க தினந்தோறும் என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட வெப்சைட் onelastmore.com கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா மூட்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 14 நாளுக்கு அந்த வெப்சைட்ல இருக்க எக்ஸசைசஸை நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். மூட்டு பிரச்சனை இருக்கவங்க. அப்படி இல்லாத நார்மலா இருக்கவங்க ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் 50+, அதாவது 50 வயதுக்கு மேல வலி இல்லாத வாழ்க்கைக்கு நீங்க தினந்தோறும் என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளக்கத்தோட ஒரு வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்ஸ் இருக்கும். அதை நீங்க onelastmore.comல ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்க முடியும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்ம எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தினந்தோறும் நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி உங்க தசைகளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம இப்ப படுத்துட்டு தான் பண்ண போறோம். முதல் 4 எக்ஸசைஸ். ஸோ இதை நீங்க என்ன மாதிரி தரையில படுக்கணும்னு அவசியம் இல்லை. முடியாதவங்க கட்டிலேயே படுத்துட்டு கூட நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம மூட்டுக்கு ஃப்ரீ பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் காலை அப்படி மடக்கி நீட்டினா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த காலை மடக்கி நீட்டிக்கோங்க. இது முடிஞ்சதும் இந்த காலுக்கு ஒரு 10 முறை, 2 காலையுமே ஒரு 10 முறை மடக்கி நீட்டிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 காலையும் ஒண்ணா வச்சுட்டு காலை இப்படி ஓப்பன் நல்லா விரிச்சுக்கணும். விரிச்சுட்டு இடுப்பை மட்டும் மேல தூக்கி இறக்கணும். இப்போ இந்த மாதிரி காலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க தூக்கும் போது கால் அப்படி சேரக்கூடாது, விரிஞ்சபடியா தான் இருக்கணும். ஸோ இதை 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இப்ப சாதாரணமா 2 காலையும் மடக்கிட்டு நார்மலா இடுப்பை தூக்கி இறக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை. ஸோ இந்த 2 எக்ஸசைஸ்லயுமே இடுப்பை தூக்கி தூக்கி இறக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு கழிச்சு காலை மடக்கி வச்சு படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஒரு காலை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ மேலே தூக்கி இறக்கணும். இந்த மாதிரி இந்த சைடுக்கு ஒரு 10 முறை நம்ம காலை தூக்கி தூக்கி இறக்கிக்கணும். அடுத்தது அப்படியே சைடு திரும்பி படுத்துட்டு இந்த சைடுக்குமே ஒரு 10 முறை. 2 சைடுக்குமே உங்களால முடிஞ்ச தூரத்துக்கு காலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே இடுப்பை லூஸ் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இடுப்பு லூஸா இருந்தா மூட்டுமே நமக்கு லூஸா இருக்கும், நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது மாதிரி 10 முறை 2 சைடும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது
இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஸ்டெப் நம்ம எவ்வளவு தூரம் முன்னாடி கால் வைக்க முடியுமோ வச்சுக்கணும். பேக்ல இருக்க காலையும் பின்னாடி எவ்வளவு வைக்க முடியுமோ வச்சுட்டு குதிகால் தூக்கிக்கோ. குதிகால தூக்கி இருக்கணும். அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்படி நின்றுட்டு 2 கையும் முன்னாடி தொங்க விட்டுட்டு எவ்வளவு தூரம் தலைக்கு மேல தூக்க முடியுமோ. 1. ஏன்னா இது வந்து இந்த பின்னாடி இருக்க காலை வந்து முட்டி மடங்காம வச்சிட்டீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க இடுப்பு ஹிப் ஃபிளெக்சார்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடுப்புக்கு முன்பகுதியில் இருக்க தசைகள் வந்து லூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கால் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த இடுப்பு முன்பகுதி தசைகளை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்கும்போது ஈஸியாவே நீங்க நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காலை தூரமா வச்சிட்டீங்கன்னா இப்படி கையை மேல 10 முறை தூக்கி தூக்கி இறக்குங்க. நீங்க இது பண்ணும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல இழுக்கிறது ஃபீல் ஆகும். ஃபீல் ஆச்சு அப்படின்னா மசில் ப்ராப்பரா ஸ்ட்ரெச் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ஹிப் மொபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதை பேக்ல வச்சுக்கணும். பேக்ல இருக்க கால் முட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், மடங்கக்கூடாது. இது முட்டி மடங்கி இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடாது. அதை மனசுல வச்சு கரெக்டா பண்ணுங்க. ஸோ இதுலயுமே உடம்ப நேரா வச்சுக்கோங்க, கையை தூக்கி இறக்குங்க. இப்படி 10 முறை. இந்த மாதிரி 10 முறை 2 சைடும் காலை மாத்தி மாத்தி வச்சுட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது சேம் அதே மாதிரி ஒரு காலை எவ்வளவு தூரமா லாங்கா வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இன்னொரு காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த கால் பெண்டா இருக்கணும். இதுலயுமே 2 கையும் இந்த தொடையில இருந்து இப்படி சைட்ல 1, 2, 3. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு கால் பெண்டாகி இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப இப்படி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு முட்டியை மட்டும் இப்படி வெளியில தள்ளாதீங்க. முட்டி கட்டை விரலை தாண்டி வெளியில போச்சு அப்படின்னா முட்டி வலி வந்துடும். ஸோ பாதம் தான் வெளியில இருக்கணும், முட்டு லேசா தான் மூட்டு வந்து மடங்கணும். அதை வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, கவனிச்சு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டுமே இந்த சைடு 1, 2 இப்படி 10 முறை கையை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த சைடு முடிஞ்சிடும். அப்புறம் இந்த காலை பெண்ட் பண்ணிட்டு இந்த காலை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கையை இங்க இருந்து திருப்ப அகைன் இந்த சைடு 1. எந்த கால் நேரம் இருக்கோ அந்த பக்கத்துல கீழே இருக்கணும், ஆப்போசிட் சைடு மேல கை தூக்கணும். இந்த மாதிரி 10 முறை இந்த சைடு கையை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி நார்மலா நேரா நின்னுக்கோங்க. ஸோ நின்றுட்டு ஒரு காலை சைட்ல ரைஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க. ரொம்ப உயரம் இப்படி தூக்க வேண்டாம். உங்களால ஒரு பாதி தூரம் நேரா உடம்ப நேரா வச்சு நேரா பேலன்ஸ் பண்ணி தூக்க முடிஞ்சா போதும். இந்த ஹைட்ல இந்த காலுக்கு ஒரு 10 முறை தூக்கிடுங்க. ஸோ இந்த சைடு 10 முறை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலை ஊனிட்டு அடுத்த சைடு ஒரு 10 முறை. ஸோ இப்படி 2 சைடுமே 10 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னா வால் பிடிச்சிக்கிட்டு வால் இருக்க சைடு காலை தூக்கணும் இப்படி. ஸோ இது உடம்பு ஆடாம பார்த்துக்கும். உங்க கால்கள்ல நம்ம டார்கெட் பண்ற இந்த சைடு மசில்ஸ், பேக்ல இருக்க சைடு மசில்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி இந்த சைடு 10 டைம்ஸ், அப்புறம் அப்படியே திரும்பி நின்றுட்டு இந்த சைடு வாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த காலுக்கு 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கனாலுமே இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சா அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சேர் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான சேரா வச்சுட்டு கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நின்றுட்டு இந்த காலை எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ தூக்கிட்டு இறக்குங்க. அவ்வளவுதாங்க இந்த எக்ஸசைஸ். இந்த மாதிரி 10 முறை 1, 2. இந்த கால் தூக்கும்போது இந்த கால் வந்து இப்படி முட்டி உள்ள போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா அவங்களுக்கு முட்டி வலி வந்துடும். அதனால இது லேசா முட்டி வந்து அன்லாக் பண்ணிக்கணும். முட்டியை ஃபுல்லா அப்படி உள்ள அழுத்தி நீட்டாம லேசா அப்படி வெளியிலேயே வச்சுட்டு 10 டைம்ஸ் இந்த காலை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த சைடும் அதே மாதிரி 10 முறை. இப்படி 2 காலுக்கும் 10 10 முறை காலை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது சிம்பிள், இதே சேர்ல இப்படி உட்காந்து எழுந்திருக்க போறோம். என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ். ஸோ நேரா உட்காந்துக்கோங்க, நேரா கையை நீட்டிக்கோங்க, அப்படியே எழுந்திருக்கணும், திருப்ப ஸ்லோவா உட்காரணும். இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த எக்ஸசைஸுமே ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டெய்லி ரொட்டீன் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இதுவரை சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க தினந்தோறும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக போறீங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு போறீங்கன்னா இறங்கி நடக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே குதிகால இப்படி மேல கீழே மாத்தி மாத்தி தூக்கி தூக்கி இறக்குங்க. இதை ஒரு 10 முறை பண்ணிட்டு அடுத்தது ஒரு காலா நீட்டி மடக்குங்க. இப்படி காலை மாத்தி மாத்தி நீட்டி மடக்கிட்டீங்கன்னா உங்களோட கால்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். நடக்கும்போது ஈஸியா எடுத்து வைக்க வரும். இப்படி ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி காலை சைட்ல வச்சுட்டும் ஒரு 10 முறை. உங்களுக்கு சேர் உட்கார கிடைச்சா அதுல உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நான் போற இடத்துல பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நின்றுக்கிட்டே சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணலாம். ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே ஒரு 10 முறை குதிகால இப்படி தூக்கி இறக்குங்க. அப்புறம் ஒரு 10 முறை பாதத்தை இப்படி மேல தூக்கி இறக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, சைட்ல எதையாவது ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று நம்ம பிடிக்கிறது கிடைச்சது அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு காலை இப்படி
5ல இருந்து 10 முறை இந்த காலை மடக்கி நீட்டுங்க. அப்புறம் இந்த காலை மடக்கி நீட்டுங்க. இது எல்லாமே உங்க காலோட ரேஞ்ச வந்து மெயின்டெயின் பண்ணி, லூப்ரிகேஷன் ஆட் பண்ணி உங்க ஜாயிண்ட்ஸ் ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாரி 2 காலுக்குமே 10 முறை பண்ணிட்டு, சிம்பிள் திங் ஒரே இடத்திலேயே கால வந்து நடக்காம ஒரே இடத்துல இப்படி தூக்கி தூக்கி சைடுல தூக்கி தூக்கி வச்சு இந்த சைடு ஒரு 10 முறை, அப்புறம் இந்த கால இந்த சைடு தூக்கி தூக்கி வச்சு இப்படி ஒரு 10 முறை பண்ணிட்டு, நடக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையா ஒரே இடத்துல ஒரு 5 முறை கால தூக்கி தூக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்க மசில்ஸ கொஞ்சம் வார்ம் ஆக்கிடும். அதாவது வார்ம் அப் அப்படின்றது எக்சர்சைஸ் பண்றதுக்கு நம்ம தசைகளை தயார்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஒரு ரன்னிங் போகணும்னாலும் அதே மாதிரி நம்ம நடக்கணும்னாலுமே முன்னாடி நம்ம மசில்ஸை தயார்படுத்திக்கிறது பெரிய அளவுக்கு நம்ம நடக்கும்போது சுமையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ முன்னாடி நான் சொன்ன டெய்லி ரொட்டீனை டெய்லியுமே தினமுமே வீட்டில் பண்ணுங்க. இப்போ நான் கடைசியா சொன்ன அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் இந்த மாதிரி காலை தூக்குறதெல்லாம் நீங்க நடக்க போறீங்கன்னா அப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை பண்ணிட்டு நடந்து போய் பாருங்க. கண்டிப்பா உங்க நடையில டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொன்ன எல்லா எக்ஸசைசஸும் தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இதையும் தாண்டி நீங்க வந்து எங்ககிட்ட டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு எங்ககிட்டயே எக்ஸசைஸ் தினமும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க 50 வயதுக்கு மேற்பட்டவரா இருக்கீங்க, இல்ல மூட்டு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தினம்தோறும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட onelastmove.com, அதாவது கூகுள்ல போயிட்டு onelastmove.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா எங்க வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா மூட்டு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல், அதாவது அந்த 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எக்ஸசைசஸ் கிடைச்சிடும். ஸோ 14 நாள் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா பெட்டரா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஸோ இதுதான் நாங்க எங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்க விதங்கள். ஸோ அடுத்தது இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறதோடு நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா பிசியோபிளேட் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.